திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றோடு சேர்த்து குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் 3927 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயிலான காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற ஏகாம்பரநாத திருக்கோயிலுடைய குடமுழுக்கு இன்றைக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்றைக்கு முன்தினம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் சுமார் 33 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட தங்கத்தேர் உபயமாக திருக்கோயிலுக்கு பெறப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் இன்றைக்கு கூட கோயம்புத்தூரிலே சுமார் 100 கோடி பெருமானம் நிலத்திற்கு ஆக்கிரமிப்பு அகற்றுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே நம்முடைய பழனி திருக்கோயில் பார்த்தால் இதுவரையில் 1080 கோடி ரூபாய் அளவிற்கு ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் இதுவரையில் இந்து சமய அறநிலைத்துறையின் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட சொத்துக்களுடைய அளவு 8023 ஏக்கர். இந்த நிலங்களுடைய மதிப்பை கணக்கிட்டு பார்த்தால் 8130 கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்கள் மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பீடு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் திருக்கோயிலுடைய இடங்களை உறுதி செய்வதற்காக வேவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்யப்பட்டு அது படமாக்கப்பட்டு அதில் எல்லை கற்கள் நடுகின்ற பணியை மயிலாப்பூர் திருக்கோயிலே 2022ஆம் ஆண்டு தொடங்கினோம். இன்றைய வரையில் சுமார் 2,23,695 ஏக்கர் நிலங்கள் மதிப்பிடப்பட்டு எல்லை கற்கள் HRNC என்று பதிக்கப்பட்ட எல்லை கற்கள் 1,47,603 எல்லை கற்கள் இதுவரையில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் திருக்கோயில்களுக்கு வருகின்ற பக்தன்மார்கள் அதிக நம்பிக்கையோடு கடந்த எந்த கால ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் 1557.78 கோடி இதுவரையில் உபயதாரத்திலிருந்து நிதியாக வரப்பட்டிருக்கின்றது. இன்று காலையிலே நாங்கள் பங்கேற்ற திரு ஆயனங்குடி திருக்கோயிலில் கூட பெருமளவு திருக்கோயிலுடைய படம் என்றாலும் உபயதாரர் நிதி பெருமளவு அந்த திருக்கோயிலில் பெறப்பெற்று அந்த திருக்கோயிலுக்கு இன்றைக்கு பூ அலங்காரத்துக்கு மாத்திரம் 8 லட்சம் ரூபாயை ஒரே ஒரு உபயதாரர் இறையன்பர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். உபயதாரர்கள் வழங்குகின்ற நிதி முறையாக திருக்கோயிலுக்கும் அவருடைய நேர்த்திக் கடனுக்கு ஏற்றாற்போல் செலவிடப்படுகிறது என்பதை பக்தர்மார்கள் உணர்ந்து அறிந்து நம்பிக்கை வைத்ததன் காரணமாக இதுவரையில் 1557 கோடி ரூபாய் சுமார் 12,017 பணிகளுக்கு செலவிடப்பட்டு வருகின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழ் கடவுள் முருகனுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, திருப்பரங்குன்றம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பழனி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அழகர் கோவில் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, திருத்தணி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த திருக்கோயில்களில் திருத்தணியை தவிர்த்து 4 படை வீடுகளுக்கும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முருகனுக்கு சிலை அமைக்கின்ற பணி திமிரியிலே ஒரு சிலையும், அதேபோல் மருதமலையிலே ஒரு சிலையும், திண்டலிலே ஒரு சிலையும் அமைக்கின்ற பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தீபத் திருவிழாவை பார்த்தால் 66 திருக்கோயில்கள் குன்று இருக்கும் இடங்களில் தீபமேற்றி வழிபாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அந்த தீபத் திருவிழா நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். எங்கும் சிறு அளவு கூட கசப்பான சம்பவங்கள் நடைபெறாமல் எங்கு நோக்கிலும் அரகரா சிவசிவா என்ற கோஷத்தோடு கார்த்திகை தீபத்தன்று, கார்த்திகை நட்சத்திரத்தன்று, கார்த்திகை மாதத்தன்று
வெகு விமர்சையாக இந்தாண்டு தீபத் திருவிழா நடந்தேறியது. அந்த வகையில் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய இறைப்பசியை போக்குகிறது ஒரு வழி என்றால், வயிற்றுப்பசியை போக்குவது அடுத்த முறை என்று திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் மாண்புமிகு இன்னும் மேலான தமிழக முதல்வர், தமிழகத்துடைய அன்னதான பிரபுவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது 2 திருக்கோயில்களில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழனியிலும் ஸ்ரீரங்கத்திலும். அதை விரிவுபடுத்தி 13 கோயிலுக்கு அன்னதானம் இதுவரையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 13 கோயில்களில் இதுவரையில் இந்த அன்னதானத்தில் பயன்பெற்றவருடைய எண்ணிக்கையை பார்த்தால் 3.5 கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். சுமார் இந்த அன்னதானத்திற்கு செலவிடப்பட்டிருக்கின்ற செலவு தொகை 120 கோடி ரூபாய். இன்றைக்கு அந்த வகையில் 14வது திருக்கோயிலாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில்களில் இன்றைக்கு இந்த அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டிற்கு 2 லட்சம் பக்தர்கள் இதில் பயனடைவார்கள். குறைந்தது ஆண்டிற்கு 1 கோடி ரூபாய் இந்த அன்னதான திட்டத்திற்கு செலவாக இருக்கின்றது. இதையும் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் வசதிக்காக முழுமையாக திருக்கோயில் நிதி மற்ற நிதியிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளுகின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒருவேளை அன்னதான திட்டத்தை கடந்த ஆட்சியில் ஏற்பட்டது என்பதற்காக விட்டுவிடாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கூடுதலாக 23 திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் 3.5 கோடி மக்கள் இந்த அன்னதான திட்டத்தால் ஆண்டுக்கு பயனடைகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தைப்பூசத்திலே திருவிழா காலங்களில் சுமார் 20,000 பக்தர்கள் ஒரு நாளைக்கு என்று 10 நாட்களுக்கு அன்னதான திட்டத்தை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல் வடலூர் தைப்பூசத்தன்று 3 நாட்களுக்கு தினசரி 10,000 நபர்களுக்கு அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு சுமார் 6,500 பேர்களுக்கு காலை மதியம் 2 வேளை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இன்றைக்கு கூடுதலாக அந்த கல்லூரியிலே தங்கி படிக்கின்ற குழந்தைகளுக்கு 600 பேர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்தோம். இதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய திருநெல்வேலியிலே இருக்கின்ற உறைவிடமாக தங்குமிடமாக இருக்கின்ற அந்த ஹாஸ்டலுக்கு 100 பெண்கள் தங்கியிருக்கின்ற அந்த விடுதிக்கு தினந்தோறும் 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்றோம். இப்படி பல்வேறு வகையில் தமிழகம் எங்கும் இருக்கின்ற திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்து முழு நேர அன்னதான திட்டம் நம்முடைய பிள்ளையார்பட்டி திருக்கோயிலில் இந்த மாத இறுதியில் துவங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அதையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 15 திருக்கோயில்களுக்கு அன்னதான திட்டம் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இப்படி செயல்படுத்தப்படுகின்ற அன்னதான திட்டத்தில் அன்னதானத்தை பரிசோதனை செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம். அந்த குழு 3 மாதத்திற்குள் ஒருவேளை அன்னதானம் திட்டம் நடைபெறுகின்ற 700க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த திருக்கோயில் உட்பட 14 திருக்கோயில் நடைபெறுகின்ற நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தினுடைய தரத்தை பரிசோதித்து அதில் இருக்கின்ற குறைபாடுகளை அறிக்கையாக தந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த அறிக்கை பெறப்பட்டு சென்னையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கலந்தாய்வு செய்து இருக்கின்ற குறைகளை நீக்கி தரமான அன்னதானத்தை இந்த தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை வழங்குவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் நிச்சயத்தோடு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் என்ற சொல்லுக்கேற்ப இந்த அரசு திறமையோடும் மகிழ்ச்சியோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பழனி ஆண்டவர் திருக்கோயிலை பொறுத்தளவில் 50 திருக்கோயில்கள் இந்த திருக்கோயில்கள் உபை கோயில்களாக இருக்கின்றன. அந்த திருக்கோயில்கள் ஆகம நீதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டியுள்ளது. இந்த அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் 50 திருக்கோயில்களுக்கும் அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய குடமுழுக்குகள் ஆகம நீதிப்படி முழுமையாக அனைத்து திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாத்திரம் பழனியிலே தொடங்கப்பட்ட திட்டங்களுடைய எண்ணிக்கை பார்த்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரோப்கார் இலவசம், தரிசனம் இலவசம், மேலே ஒளியூட்டப்பட்ட கோபுரங்களுக்கு வண்ண விளக்கு அமைக்கின்ற பணி தொடங்கி வைத்த பணி,
அதேபோல் கீழ் மண்டபத்திலே இருக்கின்ற மரங்கள் நடுகின்ற பணி, அதோடு தொடர்ந்து குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு வருவதற்கு முன்பாக கீழே இருக்கின்ற திருநாயனங்குடி திருக்கோயிலுடைய குடமுழுக்கு விழா, கல்லூரிக்கு சென்று கல்லூரியிலே 3 வேளை உணவு திட்டம், அதாவது தங்கி படிப்பு பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு உண்டான உணவு திட்டம், அதேபோல் 6500 கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு புத்தக பையோடு இலவசமாக கல்வி உபகரணங்கள், அந்த பள்ளியிலே படிக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை, அந்த பள்ளியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களிடையே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருகர் பக்தர்கள் மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி கலை இலக்கிய போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்குண்டான பரிசளிப்பென்று எண்ணற்ற திட்டங்களை இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்து சமய அறநிலையத்துறை அதன் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். இறை என்பவர்கள் வெகுவாக இந்த ஆட்சியை ஆன்மீக ஆட்சி என்று பாராட்டுகிற ஒரு நல்ல சூழ்நிலை உள்ளது. இதற்கு காரணமாக இருக்கின்ற எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகன் அவர்களுக்கும், துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களுக்கும், இந்த திருக்கோயிலுடைய பழனியாண்டவர் திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய அருமையன்றன் மாரிமுத்து அவர்களுக்கும், இந்த பழனியாண்டவர் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர் குழு உறுப்பினர்களுக்கும், இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஐக்கிய அவர்களுக்கும், மற்றொரு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கும், பணி நிமித்தமாக இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியாமல் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்துடைய வருவாய்த்துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும், காவல்துறையினருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் பகிர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி பழனிதான் நடத்தணும். அது 6 கிலோமீட்டர். அடுத்த கட்டமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்கின்ற வள்ளலார் மாநாடு, அனைத்துலக வள்ளலார் மாநாடு வெகு விரைவில் நடைபெற இருக்கின்றது. முருகரை பொறுத்தளவில் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மருதமலையிலே 184 அடி உயரமுள்ள முருகர் சிலையை அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. திண்டலிலே சுமார் 170 அடி உயரமுள்ள சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அந்த சிலை அமைக்கின்ற பணியும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. திமிரியிலே சுமார் 94 அடி உயரமுள்ள ஒரு சிலை அமைக்கின்ற பணி தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் தமிழ் கடவுள் முருகனின் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற பணி. முருக பக்தர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். முருகர் எங்கள் முதல்வரோடு இருக்கின்றனர். நன்றி. போயிட்டு ஆய்வு அடுத்தபடியாக குழந்தை வேலைப்பட்ட கோயிலுக்கு சொல்லுகிறோம். அங்கும் ஆய்வு பண்ணியிருக்கும். மலை சார்ந்த கோயில்கள் ஊட்டியிலே இருக்கின்ற அனைத்து திருக்கோயில்களும் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஊட்டியிலே இருக்கின்ற ஒரு முருகன் கோயிலில் கூட 60 அடி உயரமுள்ள முருகன் சிலை இருக்கின்றது. அந்த சிலையை பராமரிப்பு பணிக்கு உத்தரவிட்டு அந்த பணி முருகன் நிச்சயமாக அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆன்மீகத்தை தான் நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்றது. தீர்ப்புக்கு நாம் நுழைய விரும்பவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்து மக்களும் இந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு எதிர்ப்பாக அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கு அந்த களம் இல்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு அந்த களம் எதிர்ப்பாக அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்களை அனைத்து தரப்பினரும் இந்த தீபமேட்டல் என்ற நிகழ்ச்சியின் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைக்கு பாராட்டு மழையில் அவரை நனைய வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அயோத்தியும் திருப்பரங்குன்றம் ஒரே மாதிரி தான். தமிழ்நாடும் இது திராவிட மொழி, திராவிட கலாச்சாரம் இருக்கின்றன. ஏற்கனவே நான் சொல்லியது, இனத்தால் மொழியால் மதத்தால் இங்கு பிளவுகள் பார்க்க முடியாது. ராமானுஜர் அனைவரும் ஒன்று என்று ஓடியவர். மந்திரத்தை கூட சொல்வதற்கு மறுத்த நிலையில் உச்சியின் மீது நின்று மந்திரத்தை எதிர்நீத்தவர். ஆகவே இங்கே பிரிவினைக்கு இடமில்லை, இது வகுப்புவாதத்திற்கு இடமில்லை. இது முற்றிலும் எல்லோருக்கும் எல்லாமான அரசு. இந்த அரசினுடைய தலைவர்
இந்த ஆட்சியை வழிநடத்துகின்ற இந்த சக்கரத்தை போற்றுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ண பரமாத்மா கையிலே இருக்கின்ற சக்கரத்தை போல் எங்கள் முதல்வர் கையிலே இருக்கின்ற ஆட்சி நல்லதை வரவேற்கும், அல்லதை அழிக்கும்.